பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் ஒரு சூப்பரான ஒரு அரங்கம். அந்த அரங்கத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை உலகமே அமைதியாக இருக்க போகுதா இல்லை போர் மேகத்தால் சூழப்போகுதா அப்படிங்கிறத இந்த இடத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தான் இறுதி செய்ய போகுது. ஹோட்டலில் செய்தியாளர்கள் தந்திருக்கக்கூடிய ருசிகரமான தகவல்கள் தான் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் டீட்டெயில்டாக. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உள்ள நுழையும் போதே சந்தேகமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே போயிருக்காரு. போகிற முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முழுமையான அவநம்பிக்கையுடைய நுழைகிறது அப்படிங்கிறதா அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது வாஷிங்டன் இன்னும் வாக்குறுதிகளை மீறக்கூடும் அப்படிங்கிற அச்சம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க ஒரு ராஜதந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் மூலிமா புரிஞ்சுக்க முடியும். மீட்டிங் ஹாலுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யாருக்கும் இடையில நடக்கும் தெரியுமா? டைரக்டாக அமெரிக்காவோட ஈரானுடைய தூதர்கள் பேச மாட்டாங்க. ஈரானுடைய தூதர்கள் டைரக்டாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தம் பண்ணுறவங்களோட தான் பேசுவாங்க. இந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் அதிகாரிகள் ஈரான் சொன்னதை அப்படியே அமெரிக்கா கிட்ட பிரதிநிதிகள்கிட்ட போய் சொல்லுவாங்க. அமெரிக்க பிரதிநிதிகள் சொன்னதை பாகிஸ்தான் அதிகாரிகள் உள்வாங்கி மறுபடியும் ஈரானிய தூதர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போது மீட்டிங் இப்போது ஐஆர்ஐபியினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்லாமாபாத்தில் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுடைய அதிகாரிகள்கிட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பேச்சுவார்த்தையில் ஈரானிய குழு பங்கேற்காமல் கூட வெளியில் வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த விதமான முன் நிபந்தனைகளுமின்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானிய குழுவை இணங்க வைக்கிறதுக்கு தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அமெரிக்கா சொல்கிறத முதல்ல கேட்டுக்கோங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. 1960களில் பெய்ரூட் அரபு உலகின் வங்கி மையமாக திகழ்ந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அப்பகுதி எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் பணத்தை லெபனான் வங்கிகளில் தான் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற தகவல். பட் இன்றைக்கி அதோட சுச்சுவேஷன் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போது அது அந்த நாணயத்தினுடைய மதிப்பு உறுதித்தன்மை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. கடற்கரை, மலைகள், பெரும் செல்வம் என அனைத்தும் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் செறிந்து ஒரு அழகான ஒரு நாடாக இருந்தது தான் அந்த லெபனான். அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி என்ன இருக்குது? எதுவுமே இல்லை, எல்லாம் செதஞ்சு போச்சுங்கிற தகவல். அதாவது ஜியோகிராஃபி யூடியூப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் தான். ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, 15 ஆண்டுகள் நீடித்த ஒரு உள்நாட்டு போர் அந்த நாட்டையே சூறையாடி அதனுடைய உள்கட்டமைப்பை உடச்சிருச்சு, ஊழல் தலைவரித்தாடுச்சு, அதை தொடர்ந்து நிதிசார் வீழ்ச்சியும் ஏற்பட்டுச்சு. அந்த நாட்டினுடைய அமைப்பின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறத மக்கள் இழந்துட்டாங்க. அதன் காரணமாக தான் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு தலை தெளிந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களையும் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து வேறு ஒரு பேர் சொல்லி அவங்கள ஒதுக்கிட்டாங்க. இப்போ அவங்க தான் அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வேறு ஒரு பெயர் சொல்லி, கெட்ட வார்த்தை கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தை தீவிரவாதம் பயன்படுத்துகிறாங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் தீவிரமாக பணியாற்றியதனால் அவர்களுக்கு பேர் தீவிரவாதியா தெரியல. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதாவது 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பேசினாங்க. இருந்தாலும் அமெரிக்கா சைடில் ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படிங்கிறது அந்த 3வது கட்டமாக உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்கல்ல. அப்போ ஈரானுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பிட்டு ஈரான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு இஸ்ரேலை தூண்டி விட்டாங்க அமெரிக்கா. அந்த விஷயத்தை நினைவுபடுத்தி பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சதற்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை, வாஷிங்டன் தனது வாக்குறுதிகளை காப்பாற்றிய தவறியது, ராஜதந்திரத்தை காட்டி கொடுத்தது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நடவடிக்கையாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷிபாஸ் ஷெரீஃபை சந்திக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. அது தொடர்பான காட்சிகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முழுக்க பாகிஸ்தான் இப்போ உலகம் முழுவதும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக மாறி நிற்கிது. இந்த மத்தியஸ்தம் பாகிஸ்தானில் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. துருக்கியில் வச்சு தான் இந்த பஞ்சாயத்தை முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்லாட்டி கத்தார் தான் பிளேஸாக இருந்தது. பட் இந்த ரெண்டையும் விளக்கிக்கிட்டு பாகிஸ்தானை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பாகிஸ்தான் மீதான கவனத்தை இழுத்துருக்கு.
இந்த பேச்சுவார்த்தைக்கான மண்டபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகமே அமைதியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு களம் தான் இது அவுட் சைடில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து தூதரக அதிகாரிகள் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள். அப்போது பேச்சுவார்த்தை மண்டபத்தினுடைய திரைக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத செய்தியாளர்கள் ஒட்டி கேட்டுட்டு வந்து பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் ஸ்கூப் நியூஸ் தயாரிக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட தனக்கு சாதகமான திட்டங்கள் அமையலை அப்படின்னா டக்குனு இவங்ககிட்ட வந்து செய்தியை சொல்லுவாங்க. அதை உலக நாடுகளுக்கு பப்ளிஷ் ஆகும். உடனே வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து அமெரிக்கா எங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கமோ, இல்லை ஈரான் பாருங்கள் எப்படியெல்லாம் எங்களை பேசுகிறாங்க அப்படின்னு அமெரிக்காவோ அவங்க சைடில் இருந்து தேவையான செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த மீட்டிங்க்கு இடையில செய்தியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய லட்டு மாதிரியான செய்தி. அப்படிப்பட்ட செய்திகள் என்னென்ன நிறையா வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அந்த கட்டடத்தை சுற்றி பலத்த பாதுகாப்போடு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ ஒரு தொழில்நுட்ப ஏற்பாடு அப்படிங்கிறது அங்கே பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதாவது ஒரு 40-50 வருஷமாக இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லைங்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெண்கள் நிலை குறித்த ஒரு ஆணையம் தொடர்பான ஒரு முக்கியமான கருத்து, அது ஒருமித்த கருத்து ஏற்படலை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லைங்கிறாங்க. அதுக்கு எதிராக வாக்களித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. அவங்க தனித்து நின்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுமிகளுக்கான நீதி அமைப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆவணத்தின் மீது அவங்க வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்கள் இப்போ பேசுபொருளாக மாறி இருந்தது. அதற்கு பிறகு ஈரான் மீது போர் தொடுத்தாங்க இஸ்ரேல், அமெரிக்காவும் ஜாயின் அடிச்சது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றிய பேச்சுக்கள் இல்லை. இப்போ மறுபடியும் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் குழந்தைகளுக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறுது அப்படின்னா குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நாடு அமெரிக்காவா? எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் முன்னாடி இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது இந்தந்த நிபந்தனைகள்லாம் பூர்த்தி செய்யப்படணும். அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மீதான கட்டுப்பாடு, இறையாண்மை, இது எல்லாமே ஈரானுக்கு தான். போர் இழப்பீடுகளை நீங்கள் கொடுத்துடணும் ஈரானுக்கு. முடக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் விடுவிச்சிடணும். கத்தார், தென்கொரியா நாடுகள்லாம் இருக்குச்சுல, காலையிலே சொல்லியிருந்தேன். அந்த சொத்துக்கள்லாம் விடுதலை செய்யப்படணும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முனைகளையும் ஒரு நிரந்தர போர் நிறுத்த வரணும். டெம்பரவரியாலாம் கிடையாது. இதெல்லாம் நிறைவேறக்கூடிய விஷயமா என்ன? பட் இது தொடர்பான டெலிகேட்ஸ் மீட்டிங் வந்து நடந்தது. அந்த காட்சிகள் தான் இடையில செய்தியாளர்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்போது செய்தியாளர்கள் கேமராமேனோட போய் அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஒரு தடவை பார்த்துட்டு வீடியோ கவரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சும்மா அந்த நேரம் வந்து அவங்க பேசுகிற மாதிரியான ஒரு சீன் போடுவாங்க. முக்கியமான விஷயம் அந்த நேரம் பேச மாட்டாங்க, செய்தியாளர்கள் காதில் கேட்டுருங்கிறதுனால. இஸ்லாமாபாத்தினுடைய ஊடக மையத்துக்குள்ள ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இங்கே இருந்து தான் செய்திகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். அது தொடர்பான ஸ்பெஷல் ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருந்தது. அதைத்தான் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்படித்தான் வந்து லைவ் கவரேஜ் அப்படிங்கிறது இதே இடத்துல வச்சு தான் பண்ணுவாங்க. அங்கிருந்து தான் நமக்கான செய்திகளும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸுமே அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. எடிட்டோரியல் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுக்கு என்னாச்சு, அதாவது முஸ்தபா கமினி அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி தொடர்பாக ராய்ட்டர்ஸ் ஒரு முக்கியமான தகவலோட பரிமாறி இருக்காங்க. கடுமையாக மற்றும் உருக்குலைக்கக்கூடிய காயங்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் தகவல். ஏற்கனவே அவருடைய கையிலையும் காலிலையும் பயங்கரமாக வந்து அடிபட்டிருக்கு, பாகங்கள் செதஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கிடைச்சாலும் அதை ஈரான் சைட்லேருந்து உறுதிப்படுத்தலை. இருந்தாலும் ராய்ட்டர்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு சொல்கிறாரு, எங்ககிட்ட நிறையா என்ன இருக்குது, வெனிசுலாங்க அப்படிங்கிற நாடை வந்து நாங்கள் எங்களுடையதாக மாற்றிட்டோம், இப்போ எங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடியவங்க அந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அழைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவருடைய பிஏ வெளியிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப்பே வந்து எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை இந்த இடத்துல வந்து பதிவு செய்கிறோம். அந்த வகையில் வெனிசுலா அப்படிங்கிற நாடை கைப்பற்றி அந்த நாட்டினுடைய எண்ணெய்களை திருடி உலகத்திற்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்காங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த செய்தியினுடைய சாராம்சம். இப்படி உலகம் முழுவதும் அரங்கேறக்கூடிய ஒற்றை நிகழ்வுங்கிறது போர் நிறுத்தம் தொடர்பான செய்தி தான். அது எல்லாருக்குமான செய்தி, உங்களுக்குமான செய்தி தான். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலையோ கச்சா எண்ணெயினுடைய விலையோ நம்முடைய பாக்கெட்டையும் பாதிக்கும். அப்படிப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் அரங்கேறக்கூடிய முக்கியமான அந்த மீட்டிங் தொடர்பான விவரங்கள் மிட் நைட்டில் தான் வெளியாகும். அது வெளியாகும் போது அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு நான் செய்தியாக வந்து சொல்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை
நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333